இந்த வீடியோ ஒன்லி ஃபார் கமெண்ட்ஸ். இது நடந்தா எப்படி இருக்கும்னு எனக்குள்ள ஒரே கேள்வி. ரீசெண்டா பரிதாப சேனலோட இஷ்யூ பத்தி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த இஷ்யூ பத்தி திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. இப்பவும் சொல்றேன், இந்த வீடியோ லைக்குக்காக, ஷேருக்காக, வியூஸ்க்காக இல்ல, ஒன்லி ஃபார் கமெண்ட்ஸ். ஸோ எனக்கு கமெண்ட்ஸ் வேணும், கமெண்ட் போட்டுட்டு தான் போறீங்க. ஓகே, ஐடியா என்னன்னா, நம்ம அம்மா செல்வி ஜெயலலிதா அவங்களுக்கு சட்டசபையில் நடந்த கொடூரத்தையும் இது ஏன் வாயால சொல்ல முடியல, அவங்க எப்படிதான் சொன்னாங்களோ, டேஷை அவிழ்த்து பார் அங்கே தெரியும் டேஷ் மாடர்ன், இதையும் ஒருவேளை இந்த ஸ்டோரியை ரீக்ரியேட் பண்ணி பரிதாபம் சேனல்ல ஒரு வீடியோ அப்லோட் பண்ணா என்ன நடக்கும்? அந்த டைம்ல இந்த பிரச்சனைக்காக வெறும் ஆட்சி மட்டும் தான் மாறிச்சு. This assembly again, I will enter as chief minister. இப்போ இருக்கிற இந்த சிச்சுவேஷன்ல இந்த மாதிரி ஒரு வீடியோ ரிலீஸ் ஆனா என்ன நடக்கும்? இதை பத்தி பேசும்போது எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கு. இதே எக்ஸைட்மெண்ட் உங்களுக்கு யாருக்காவது இருக்குதா? இல்ல வழக்கம் போல இது என்னோட ஸ்டோரி சொல்லி அவங்க காப்பரேட் போடுவாங்க என்னவோ? இதை பத்தி பேசுறதுக்கு இந்த வீடியோக்கு ஸ்ட்ரைக் கொடுத்தாலும் கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னா, அவ்வளவு பெரிய சேனலுக்கே அந்த நிலைமை அப்படின்னா, நம்மளோட ஒரு சின்ன சேனல், நமக்கு பேக்கப் யாரு இருக்கா? இவ்வளவு பயம் இருக்கிறவங்க ஏன் இந்த வீடியோ அப்லோட் பண்ணதான் கேக்குறீங்க? ஏன் அப்படின்னா, இதை விட பெரிய வீடியோ ஒன்று ரெடி ஆகிட்டு இருக்கு. அந்த வீடியோக்கான ரிஹர்சல் தான் இது. ஸோ எனக்கு கமெண்ட் வெரி 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 இம்பார்ட்டன்ட். இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணிட்டு இப்படி நடந்தா இப்படி இருக்கும் அப்படின்னு உங்க ஃப்ரெண்ட்ஸையும் கமெண்ட் பண்ண சொல்லுங்க. நம்ம ஜென்சி பாலிடிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி